அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை விநியோகிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பணம் பட்டுவாடா காரணமாக தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி தற்போது நடைபெற உள்ள தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பில் கோரி மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பதுதான் இந்த ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவை பார்க்கும்போது இந்த வாக்குக்கு பணம் பெறுவதும் கொடுப்பதும் குற்றம் என ஒரு விளம்பரம் வெளியிட வேண்டும், பணப்பட்டுவாடை தடுக்க கூடுதல் பறக்கும் படைகளை நியமிக்க வேண்டும், அதே போல பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் தொடர்பு எண்களை வெளியிட வேண்டும் என்றும், பணப்பட்டுவாடை காரணமாக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ அதற்கும் தேர்தல் ஆணையம் செய்த செலவை சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அது கட்சியிலிருந்து வசூலிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்திருந்தார். இந்த வழக்குதான் இன்று தலைமை நீதிபதி அவர் விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய வாகனத்தையே பறக்கும் பணி தரப்பு சோதித்துள்ளார்கள். இந்த பணப்பட்டுவாடை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாநில அரசு செய்து வருவதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த பணப்பட்டுவாடை தடுக்க தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருவதாகவும், குறிப்பாக 2169 பறக்கும் படைகளும் 2166 கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விளக்கங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த ஒரு மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.